பேதுருவும் யோவானும் இவர்களும் அதில் ஈடுபட்டவர்கள்தான். பேதுரு நமக்கு நன்றாக தெரியும், இயேசுவை மறுதலித்தவர். அன்பு சீடர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தார். ஆனால் உயிர் பயம், அச்சம், நடுக்கம். எனவே இயேசு தனிமையில் அவர் சாவை சந்தித்தார். அவர் தனிமையில் கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்தார். இவர்கள் எல்லோரும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இயேசுவை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பின்பு இவர்கள் மன தைரியத்தோடு அந்த உயிர்த்த இயேசுவை அறிவித்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பின்பு இவருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டது, இவருடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டது. அதனால் தான் அவர்கள் உயிர்த்த இயேசுவின் பெயரால் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார்கள். எனவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார், வாழ்வுக்கு ஊற்றாக இருக்கின்றார். யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள். எனவே நேற்றும் என்றும் என்றும் என்றென்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய தெய்வமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது.